குட் மார்னிங் விவர்ஸ். நாம் இன்றைக்கி 5ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இயல் 2 செய்யுள் மூதுரை பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். இது கல்விங்கிற தலைப்பில் நமக்கு இயல் 2 கொடுத்துருக்காங்க. இயல் 1 நாம் அனைத்தும் பார்த்துட்டோம். செய்யுள், உரைநடை, இலக்கணம், துணைப்பாடம் பார்த்துட்டோம். அடுத்து இயல் 2க்கு வந்திருக்கோம். வாங்க, இயல் 2 மூதுரையில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க. அப்போ இயல் 2 எல்லாமே கல்வியை பற்றிய கருத்துக்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன. ஃபஸ்ட்டு வாங்க, மூதுரை பாடப்பகுதி. அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா, மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. ஔவையார். இந்த மூதுரையை பாடியவர் ஔவையார். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? அடக்கம் உடையார், பணிவு உடையவர்கள், அறிவிலர், அறிவில்லாதவர் என்றெண்ணி, என்று நினைத்து, கடக்க நினைக்கவும் கருதவும் நினைக்கவும் கூடாது. அதாவது பணிவு உடையவர்கள், அறிவில்லாதவர்கள் என்றெண்ணி நாம் நினைக்கக்கூடாது. அது எப்படி நினைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க? அப்போ மடைத்தலையில் ஓடுகின்ற நீர் பாயும் வழியில் ஓடுகின்ற நீர் ஓடும் பொழுது அந்த சிறிய மீன்களை ஓடவிட்டு உருமீன் பெரிய மீன் வருமளவும் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்கு. அதாவது கொக்கானது எவ்வாறு நீர் பாயக்கூடிய வழியில் சிறிய மீன்களை ஓடவிட்டு பெரிய மீன்கள் வரும் வரை காத்திருக்கும், அதை போல அடக்கம் உடையவர்கள், பணிவு உடையவர்கள் தன்னுடைய காலம் வரும் வரை காத்திருப்பார்கள். ஆதலால் அவர்களை நாம் அறிவில்லாதவர்கள் என்று நினைக்கக்கூடாது என்று ஔவையார் கூறியிருக்கிறார். எந்த பாட்டில்? மூதுரையில் சொல்லியிருக்கார். அப்போ இதில் கல்வியின் சிறப்பு நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ கல்வி உடையவர்கள், அறிவு உடையவர்கள், பணி உடையவர்கள், அறிவில்லாதவர்கள் என்று நாம் நினைக்கக்கூடாது. அவங்க அமைதியாக இருக்காங்க அப்படின்னா தனக்கேற்ற காலம் வரும் வரை அவர்கள் காத்திருப்பார்கள். இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய சொல் பொருள், என்னென்ன சொல்லுக்கு என்னென்ன பொருள் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். அடக்கம் பணிவு, கடக்க வெல்ல, மடைத்தலை நீர் பாயும் வழி, அறிவிலர் அறிவு இல்லாதவர், கருதவும் நினைக்கவும், உருமீன் பெரிய மீன், எண்ணுதல் நினைத்தல். அடுத்து பிரித்து எழுதுக. என்றெண்ணி, என்று கூட்டல் எண்ணி, மடைத்தலை மடை கூட்டல் தலை, வரும் அளவும் வரும் கூட்டல் அளவும். அது அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இலக்கணம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். எதுகை சொற்கள். எதுகை சொற்கள்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு சொல்லில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள் எதுகை சொற்கள். அடக்கம், கடக்க, இதில் பாருங்கள் இரண்டாம் எழுத்து டாட்டா. உடையார், மடைத்தலை டை டை. கருதவும் வருமளவும் ரூ, இதெல்லாம் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரக்கூடிய சொற்கள். இவற்றை நாம் எதுகை சொற்கள் என்று குறிப்பிடுகிறோம். இங்கே பாடல் பொருள் நம்ம இங்கே பார்ப்போம். நம்ம ஏற்கனவே அங்கே சொல்லிட்டோம். இங்கே நம்ம என்னங்கிற பார்ப்போம். பாடல் பொருள். மடையில் பாய்கின்ற நீரில் ஓடுகின்ற சிறுமீன்கள் ஓடிக்கொண்டிருக்க, இப்போ சிறிய மீன்கள்லாம் ஓடிக்கொண்டிருக்க, கொக்கானது தனக்கு இரையாகக்கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கும். மடையில் பாய்கின்ற நீரில் ஓடுகின்ற சிறுமீன்கள் ஓடிக்கொண்டிருக்க, கொக்கானது தனக்கு இரையாகக்கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கும். அதுபோல தமக்குரிய காலம் வருமறை சிலர் அடங்கி இருப்பார்கள். அவர்களை நாம் அறிவில்லாதவர் என்று நினைக்க கூடாது. இந்த பாடலை எழுதின ஔவையாரை பற்றிய ஆசிரியர் குறிப்பு. ஆசிரியர் பெயர் ஔவையார். இவர் எழுதிய நூல்கள் எல்லாமே நீதி நூல்கள். மூதுரை, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. வேறு பெயர் மூதுரனை வேறு பெயர் என்ன? வாக்குண்டாம். மூதுரையின் சிறப்பு. பட்டறிவினால் உணர்ந்த உண்மையினை உரைப்பது மூதுரை. அதாவது மூதுரை என்பது பட்டறிவினால் அனுபவத்தினால் உணர்ந்த உண்மையினை இங்கு சொல்வது மூதுரை. அப்போ நாம் இங்கு மூதுரையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடக்கருத்துக்களை நாம் தெளிவாக கற்றுக்கொண்டோம். தேங்க்யூ வியூவர்ஸ்.